ஆச்சரியம் நாள் வியாசர் இந்த வேடம் கொடுத்த தேர்ல 4 குதிரை கட்டின தேர்ல தனிச்சு போனான் காட்டுல. அம்பாளுடைய அனுகிரகம் லட்சம் சைன்யத்தோட ஒரு அட்சோகினி சைன்யத்தோட வருவது போல இதற்கு இருக்கிறவாளுக்கு தோணுதான். அதான் தெய்வ பலம், தர்மத்தினுடைய பலம். அவன் 50 திருடனுக்கு ஒரு தார்மிகன் போற பொழுது ஏதோ அவன் 10,000 பேரோட வரா போல தோணும், ரசூல் போலீஸோட வரா போல தோணும். தர்மத்தினுடைய பெருமை இது. பிரதாபோ மந்திர பிரதாபோ மந்திர பீஜஸ்ய நான்யக்கச்சன கோபதே ஏவம் வைகபதஸ்ய பிரீதியுக்தஸ்ய சர்வதா. மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்தான், அன்போடு கூட ஜபிச்சுட்டே இருந்தான். ஏவம் வைஜபதஸ்ய பிரீதியுக்தஸ்ய சர்வதா நாஸ்தி துர்பிக்ஷம் ஜபத்தோ நாஸ்தி பாதகம். நம்ம கிருஷி பண்ணிட்டு இருந்தா அந்த ஆத்துல ஒரு விதமான துர்பிக்ஷமே இருக்காது. நம்ம கொல்லையில புடலஞ்செடியும் வண்டச்செடியும் கத்திரி செடியும் புருஷன் செடியும் போட்டு நிறைய பெரிய தோட்டத்துல நெல்லையும் சாவடி பண்ணிவிட்டா. துர்பிக்ஷம் வந்து யாரு வந்தாலும் சாப்பிடலாம். 6வது 2 பேர் கூட வந்துட்டா இன்னும் 4 காய பறிக்கலாம். கிருஷித்தோ நாஸ்தி துர்பிக்ஷம் ஜபத்தோ நாஸ்தி பாதகம். ஜபத்த நித்தியம் மகாமந்திரங்களை காயத்ரி முதலிய மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருந்தா குடும்பத்துல பாபமே இருக்காது, சுத்தமா இருக்கும் குடும்பம். அதுக்குதான் மகாமந்திரங்களை ஜபம் பண்றது. அப்படிதான் போய் ரிஷிகள்லாம் போய் சொல்லியிருக்காள். மௌனதா கலகம் நாஸ்தி, மௌனமா இருந்துட்டா கலகம் இல்லை. நாஸ்தி ஜாகிரதோ பயம், வீழ்ச்சின்னு இருந்தா ராத்திரியில திருட்டு பயம் இல்லை. இப்படி என்ன ரிஷிகள் சொல்றாள். ஜபிக்கிறவனை எடுத்துட்டா போறோம். இப்ப நமக்கு தர்மம் பாக்கி எல்லாம் வாழ்க்கையே தெரியுமே எல்லாருக்குமே. ஜபத்தோ நாஸ்தி பாதகம், ஜபம் பண்ணிட்டே இருந்தா பாபமே கிடையாது. அதனால ஒரு முகூர்த்தம் 1/2 முகூர்த்தம், 1 மணி 1/2 மணி 1/4 மணி அப்படி மகாமந்திரங்களை மௌனமா ஜபிச்சு விட்டா சகல பாக்கியங்களும் கைகூடும், சகல க்ஷேமங்களும் வரும். இப்படி ஜபிச்ச ஒரு பெரிய புண்ணியம். ஒரு தேர்ல 4 குதிரை கட்டின தேர்ல இவன் போற போது பார்த்தா அட்சோகினி சைன்யத்தோட 10 மைலுக்கு சைன்யம் வரா போல தோணுமா. இந்த அம்பாளுடைய அனுகிரகம் இப்படி ஒரு பெரிய சத்குருவிடத்துல அம்பாளுடைய மந்திரத்தை ஒத்தன் சுத்தமான மனசோட கூட சம்பிராப்ய சத்குரோர் பீஜம் காமராஜாட்சமத்புதம் ஜபேத்யஸ்து சுசிஷ்யாந்தா அம்பாளுடைய மந்திரத்தை சத்குருவிடத்துல போய் ஒருத்தன் உபதேசம் பெற்று சுத்தமான மனசோட ஜபிச்சுட்டு இருந்தானே, ஆனா சர்வான் காமா நவாப்புனியா, சர்வ காமங்களையும் அடையலாம். ஆமா, எந்த லோகம் போனாலும் அம்பாளுடைய மந்திரம், மகாலட்சுமியுடைய மந்திரம், இப்படி இந்த மந்திரங்களை ஜபிக்கிறவனுக்கு கிடைக்கிற ஸ்ரேயசி எந்த லோகம் போனாலும் கிடைக்காதான். பிரசன்ன ஆயிட்டா பூமியிலயோ தேவலோகத்திலேயோ எந்த லோகத்துல வேண்டுமானாலும் இவனுக்கு எந்த காரியமாகணும்னாலும் ஆகுமா. இவனுக்கு கிடைக்க கூடாத லாபமே இல்லையா. அப்படி அம்பாளுடைய மகிமைன்னு சொல்லி வியாசர் ஜனமேஜியிருக்கு நடுப்புற கதை சொல்ற போது இதை சொல்றாள். அம்பாளுடைய மந்திர ஜபத்தினுடைய பெருமையை அம்பாளுடைய ஆராதனம் இல்லாமே தாயினுடைய தேவதையான தாயாருடைய பிரசாதத்தை அடையலையோ வள்ளம் மந்தபாக்கியால் விட்டாள். மனுஷ ஜென்மாவியை அடைஞ்சி அம்பாளுடைய அனுகிரகத்தை அடையலைன்னா தே மந்தாஸ்தேதி துர்பாக்யா ஜெகன் அம்பார்ச்சனாதிஷு உண்டாள். ஏதாவது ஒரு தேவதையே மகாலட்சுமியோ சரஸ்வதியோ அம்பாளையோ அப்படி ஸ்திரீ ரூபமான ஒரு தேவதையை உபாசிக்கலேன்னா அவன் பாக்கிய குறைவுள்ளவன், அவனுக்கு க்ஷேமத்தை அடையிறதுக்கு லாபம் இல்லை. அதனாலதான் அவனுக்கு இந்த மார்க்கம் புரியலேன்னா ஏதாவது 10 புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணணும்னு விட்டாள். அம்பார்ச்சனாதிஷு, அம்பாள் அப்படியே அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணினா சகல க்ஷேமத்தையும் கொடுத்துடும். ஒரு லட்சுமி அஷ்டோத்திரமும், ஒரு துர்காஷ்டோத்திரமும், ஒரு லலிதாஷ்டோத்திரமும், ஒரு திரிசதியோ, ஒரு கட்கமாலையோ. கட்கமாலையால அர்ச்சனை பண்ணிவிட்டா நவாவரண பூஜை பண்ண புண்ணியம். அப்படியே தீபங்கள்ல படங்கள்ல பிம்பங்கள்ல அப்படியே அஷ்டோத்திர அர்ச்சனை பண்ணும் கட்கமாலையே. அது சகல மந்திரம் அதுல இருக்கு, சகல தேவதைகளும் அதுல இருக்கா. 100 அர்ச்சனை
சின்ன பத்திரத்துல குருவாயூரப்ப அஷ்டோத்திர அர்ச்சனை இருக்கேன். இதுல இருக்கு இந்த அர்ச்சனையும் அப்படியே ஸ்திரீகள்லாம் பண்ணணும், புமான்கள்லாம் பண்ணணும். சகல க்ஷேமத்தையும் வலிக்கும் அது. ஆதித்யாவசவோ ருத்ரா விஸ்வே தேவாமருத்கணா சர்வே த்யாயந்தி தாம் தேவீம் சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணீம். சர்வதேவதைகளும் அம்பாளை உபாசிக்கிறாளாம். ஆதித்யாவசவோ ருத்ரா விஸ்வே தேவாமருத்கணா சர்வே த்யாயந்தி தாம் தேவீம் சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணீம். கோ ந சேவேத வித்வான் வை தாம் சக்திம் நரமாத்மிகாம். யாருதான் அம்பாளை சேவிக்காமல் இருக்க முடியும்? அம்பாளை ஆராதிக்கணுமா? லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்ற பொழுது ஓம் சர்வாருணாயே நமஹ. நம்மெல்லாம் ஒரே சிவப்பாம் அம்பாளுக்கு. அவளுக்கே இயற்கையா சிவப்பு. பக்தாள் வரை என்ன பண்ணிருக்காளா? பிரத்யங்கிர குமரசா கலிதாங்கம் பிரத்யங்கதமணிபூஷண ஜாலரம்யம் தாம்பூலபூரிதமுகம் தருணேந்துச்சூடம் சர்வாருணம் கிமபி வஸ்து மம ஆவிரஸ்து பிரத்யக்ரம் குமரசா கலிதாங்கராகம். நல்ல புருஷான குங்குமப்பூ கொண்டு அரைச்சி உடம்பெல்லாம் பக்தால் தடவிருக்காளா? பிரத்யக்ர குங்குமரசா கலிதாங்கராகம் பிரத்யங்கதமணிபூரண ஜாரணம்யம். அங்கத்துக்கு அங்கம் நவரத்ன கச்சிதமான கவச்சத்தை வர போட்டிருக்கானா அம்பாளுக்கு? பிரத்யங்கதமணிபூரண ஜாரணம்யம் தாம்பூலபூரிதமுகம். வானரையா அம்பாள் தாம்பூலம் வர போட்டு இருக்காளா? தலையில வேற சிவப்பு சந்திரனை வச்சுட்டு இருக்காளா? அவன் நல்ல யௌவனம் உள்ள சந்திரன். தருணேந்துச்சூடம் சர்வாருணம் கிமபி வஸ்து மம ஆவிரஸ்து. அப்படிப்பட்ட அம்பாள் எனக்கு எதற்கு வந்து நிக்கணும்னா ஆச்சாரியா? ஏன்னா இப்பொழுது இந்த ஸ்லோகத்தை சொன்ன அம்பாள் நேரத்தான் நின்னாகணும். நிற்காம என்ன பண்ண முடியும்? அப்படி அம்பாளும் ஆண்கள்லாம் உபாசிப்பாள். உபாசிக்கிறவாளுக்கு ஒரு குறவு இல்லை. சகல க்ஷேமங்களையும் கொடுப்பவள். ஒரு விதமான குறைச்சல் இருக்காது.